बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि अजमाइन। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बि श्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अम्मा बाद। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்வில் காலம் நேரம் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் உங்களோடு. கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, கொடுக்கப்பட்ட அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த காலங்கள் நம்முடைய வயது, நம்முடைய ஆயுள் காலம், நம்முடைய உடல், நம்முடைய நேரங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டவைகள். இவைகளை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து கொடுக்கப்பட்ட அந்த நேரங்கள் அனைத்தும், காலங்கள் அனைத்தும் புண்ணியமாக பிரயோஜனமாக நாம் கழிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் காலங்களும் நேரங்களும் அவைகள் கழிந்து விட்டால், சென்று விட்டால் திரும்ப அவைகளை நாம் அடைந்திட முடியாது. எனவே நேரமும் காலமும் நாம் சிந்தனை செய்ய வேண்டிய, நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு. ஒரு வாகனத்திற்காக, ஒரு பஸ்ஸுக்காக அவர் வெயிட் பண்ணி அவர் அதற்காக தாமதித்திருந்து அந்த வாகனத்தை, அந்த பஸ்ஸை அவர் விட்டுவிட்டால் அப்போது அந்த நிமிடத்தினுடைய, ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு அவருக்கு தெரியும். படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு வருடத்தினுடைய படிப்பை அவர் விட்டுவிட்டால் பின்னால் அவர் அடுத்த வருடம் அந்த ஒரு வருடத்தினுடைய படிப்பை படிக்காமல் போனதனால் கை செய்தப்பட்டு அவருக்கு, அந்த மாணவருக்கு அந்த ஒரு வருடத்தினுடைய மதிப்பு அவருக்கு தெரிய வரும். சிரமத்தில் வாழக்கூடிய கூலி தொழிலாளிகள், ஏழ்மையில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் வேலை இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த ஒரு நாளுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியும். இப்படியாக நம்ம பார்த்தால் ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தனுடைய சூழ்நிலையை கணித்து பார்க்கும் பொழுது அந்த நேரம், காலத்தினுடைய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் காலமும் நேரமும் அதை மதிக்கத்தக்கவைகள், அவைகளை பேணி நடக்க வேண்டும், அவைகளை மதிக்க வேண்டும், அதை பிரயோஜனமாக கழித்திட வேண்டும் என்பதனால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களிலிருந்து, சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து அதனுடைய மரியாதையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லி
அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை ஆரம்பித்திருப்பதை, சூறாக்களை ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் காலத்தையும் அந்தந்த நேரத்தையும் குறிப்பிட்டு சத்தியமிட்டு சொல்வதிலிருந்து அந்த காலங்களும் நேரமும் மிக மதிப்பு மிக்கவை என்பதை அல்லாஹுடைய இந்த குர்ஆன் வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. கழிந்துவிட்ட நேரங்கள், புனிதமிக்க சிறப்புமிக்க ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அவைகளை புனிதமாக நினைத்திட வேண்டும், கண்ணியமாக நினைத்திட வேண்டும். காலங்கள் கழிந்து விட்டால் இதே ரமலான் மாதம் திரும்ப வராது. அடுத்த வருடம் அது வேற ரமலான். இந்த ரமலான் நம்மை விட்டு கழிந்து விட்டது. மிக்கவர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லா புரியும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சூரா அல் அஸ்ருங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்றே அல்லாஹ் ஒரு வசனத்தை, ஒரு சூறாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்வதின் நோக்கம், இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதனால் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்னல் இன்சான லஃபி ஹுசூர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ் ஸப்ர், இந்த 4 பகுதியினரை தவிர இவர்கள் மட்டும் வெற்றி பெற்றவர்கள், மற்ற எல்லோரும் நஷ்டவாளிகள். ஆனால் நம்முடைய கணக்குப்படி, நம்முடைய மனிதர்களுடைய எண்ணப்படி நாம் வெற்றியாளர் என்று சொன்னால் இவைகளெல்லாம் நாம் நினைக்கவில்லை. நம்மிடத்தில் பொருளாதாரங்கள், வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள் இருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறோம். பலவிதமான வியாபாரங்களை வைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்றவர் என்று சொல்கிறோம். அவர் செல்வ செழிப்போடும் குழந்தை செல்வங்களோடும் அவர் வாழ்ந்தால், அல்லது பட்டம் பதவிகளோடு அவர் வாழ்ந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார், வெற்றி பெற்ற மனிதர்கள் அவர்கள் அல்ல, மற்ற எல்லா நஷ்டவாளி தான். அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல்கள் செய்தவர்கள், புனித ரமலான் மாதத்தில் இதுபோல சிறப்பான நல்ல நாட்களில் நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள் செய்தவர்கள். 3வது வத்தவாஸோ பில் ஹக்கி வத்தவாஸோ பிஸ் ஸப்ர், ஒருத்தருக்கொருத்தர் பொறுமையை கொண்டு பரிமாறிக்கொண்டவர்கள், சத்தியத்தை கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக் கொண்டவர்கள். இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த கூட்டத்தார் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். காலத்தை சத்தியமிட்டு சொல்லுகிறேன். எனவே உங்களுக்கு தேவையான இந்த உலகத்தின் அனைத்தையும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், பாவித்து கொள்ளலாம். மனிதனுடைய வாழ்க்கைக்காக தான் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் வெற்றி பெற்றதுக்குண்டான அடையாளம் அல்ல, அவைகளெல்லாம் காரணம் அல்ல. இந்த 4ம் இருந்தால்தான் வெற்றி பெற்றதனுடைய அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரம் காலங்களை வீணடித்தவர்களை பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் நான் இந்த உலகத்திற்கு சென்று நல்லமல் செய்துவிட்டு வருவேனே என்று பிறகு கை செய்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடித்தவர்களை பற்றி பேசக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கலாம். வேறு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தால், யா அல்லாஹ் கொடுத்தால் நான் போய் தான தர்மங்கள் செய்து நல்லடியார்களில் சாலிஹீன்களில் நானும் ஆகிவிட்டு வருகிறேன் என்று மௌத்துக்கு பிறகு மறுவுலகத்தில் அவர்கள் பதறுவார்கள், கை சேதப்படுவார்கள் என்று மக்களுடைய கை சேதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவேதான் அந்த காலத்தின் நேரத்தின் மீது சத்தியமிட்டு அதனுடைய மரியாதையை, மதிப்பை சொல்லி அதற்கு பிறகு கை சேதப்படுவதில் அர்த்தமல்ல, அதற்கு பிறகு கை சேதப்படுவதிலோ ஆதங்கப்படுவதிலோ எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த காலங்களை, நேரங்களையும் நீங்கள் புண்ணியமாக, மதிப்பாக, பிரயோஜனமாக கழித்திட வேண்டுமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவுபடுத்துகிறான். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வயது ஒரு வாய்ப்பு.
நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் ஒரு வாய்ப்பு, இதுபோல நேரங்கள் காலங்கள் அனைத்தும் ஒரு வாய்ப்பு. எனவே இந்த ரமலான் மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிரயோஜனம். இவைகளை பிரயோஜனமாகவும் கண்ணியமாகவும் கழித்து அல்லாஹுடைய அருளையும் கிருபையும் பெற்றிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல தௌஃபீகை, நல்ல அருளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.